ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:2. அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய மக்களுக்காக கடும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வைராக்கியத்தை ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது. தம்முடைய மக்களை பாதுகாக்க, வழி நடத்த, பலப்படுத்த, காத்துக்கொள்ள அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆத்தும தாகம் இருக்க வேண்டியது அவசியம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் அவருடைய ஆளுகையை வைத்து நம்மை வழிநடத்த தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை அறிந்து கொண்ட ஒரு உண்மையான அறிவோடு நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய், வைராக்கியம் கொண்டவர்களாய் நம் வாழ்க்கையில் காணப்படுவோம். வேத வார்த்தைக்கு புறம்பாய் சென்று கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் வாழ்வோம். அதற்கான உண்மையான வைராக்கியம் நம்மிடத்தில் உண்டாகட்டும். இந்த உலகம் அனித்தியமானது. நாம் நித்தியத்துக்காக வாழ கற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இலக்கை அடையும் வரை எங்கள் ஜீவிய ஓட்டம் இன்னமும் அடையவில்லை என்ற ஏக்கத்தோடு உம்மை நோக்கி ஓடிவர கிருபை தாரும். அப்பா, ஆகாய மண்டலத்தில் உள்ள சகல அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் அக்கிரம கிரியைகளையும், தேவனே, எதிரியின் சேனையில் உள்ள சேவகனின் கிரியைகளையும், சகல மந்திரவாதத்தின் கிரியைகளையும், பில்லிசூனிய ஆவியின் கிரியைகளையும், மனதை சீரழிக்கிற ஆவியின் வல்லமையின் கிரியைகளையும், எங்களையும் குடும்பத்தினரையும் வீடுகளிலும் மனங்களிலும் சிந்தைகளிலும் கிரியை செய்யாதபடி லூக்கா 10:19 வசனத்தின் தந்துள்ள அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாளை விடுதலையின் நாளாகவும், கலிகூறுதலின் நாளாகவும், அபிஷேகத்தின் நாளாகவும் தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அரசு பணி செய்வோர், தனியார் துறையில் பணி செய்வோர், கட்டிட பணி செய்வோர், மருத்துவ பணி செய்வோர், ஆசிரியர் பணி செய்வோர், வாடகை சொந்த வாகனம் ஓட்டுகிறவர்கள், மின்பணியாளர்கள், எந்திர பணியாளர்கள், வியாபாரம் செய்வோர், தனியாக தொழில் செய்வோர், கல்வி நிறுவனம் நடத்துவோர், விவசாயம் செய்வோர், வீடு வாங்க விற்க விரும்புவோரின் முயற்சிகள் பிரயாசங்களில் உங்க வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மழை வெள்ளத்திலிருந்து, நிலச்சரிவிலிருந்து மக்களை காத்துக்கொள்ள வேண்டுமாயும், இந்தியாவில் ஏழை மக்களை ஆசை காட்டி அவர்கள் உடல் உறுப்புகளை வெளிநாட்டில் விற்பனை செய்யும் அனைவரையும் தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்யும்படியும், தனியார் கல்லூரிகளில் வசூலிக்கும் கேப்டேஷன் பீஸ் கட்டண கொள்ளையை தடுக்கும்படியும், காத்திடர்களை தடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்கவும், கடனை வசூலிக்க கொலை மிரட்டல் விடும் ரவுடிகளை தமிழக காவல்துறை கைது செய்யும்படியாகவும், உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடைபெறாமல் தங்களுடைய கரம் குறுக்கிட்டு அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே, ஆமென்.